இயேசுவில் அன்புக்குரிய எனதருமை சகோதர சகோதரிகளே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்புக்குரிய சகோதரமே, நீங்களும் நானும் இணைந்து ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை மேற்கொண்டு வருகிறோம். விண்ணக வாழ்வை நோக்கிய ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆன்மீக பயணத்தை நாம் சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்திருக்கிறோம். இறை வார்த்தையின் வெளிச்சத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு இந்த பயணத்தை நாம் மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நாம் இணைந்து பயணிக்கிறோம். எபிசோடாக இந்த பயணமானது ஆயத்தப்படுத்தப்படுகிறது. மேக்சிமம் 10 முதல் 15 நிமிடங்கள் மட்டுமே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பயணிக்க போகிறோம். ஆமென். ஆக சோர்வில்லாமல் உற்சாகத்தோடு எங்களோடு பயணிக்க குறுகிய நேரம் பயணம் செய்கிறோம். வாரத்தில் ஒரு முறை வாருங்கள், இணைந்து நாம் பயணிப்போம். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் எபிசோட் 1 இந்த ஜேர்னியை குறித்த அற்புதமானதொரு முன்னுரையை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த பயணம் மற்ற எல்லா பயணங்களை விட சற்று வித்தியாசமானது. நிச்சயமாக இது நமது ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பாதிப்பையும் நிச்சயமாக உண்டு பண்ணும் என்பதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை. ஆமென். அநேகர் பயணித்திருக்கிறார்கள். அநேகருடைய பயணங்கள் வெற்றியாக சிறப்பாக அமைந்திருக்கிறது. அவைகளை நாம் பின்பற்றி அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அம்சங்களை நாம் தியானித்து அவைகளை நாமும் கைக்கொண்டு நடக்க முயற்சிக்க இந்த பயணம் நமக்கு ஏதுவாக அமைகிறது. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி என்கிற பயணத்தினுடைய முதல் துடுப்பு, நான் ஏற்கனவே சொன்னது போல பல துடுப்புகளை பயன்படுத்தி நாம் பயணிக்க போகிறோம். அதில் முதல் துடுப்பை நாம் இன்று பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். என்ன அந்த துடுப்பு? ஜெபம் என்கிற அற்புதமான ஒரு துடுப்பு. We are going to the journey with paddle of prayer. ஜெபம் என்கிற துடுப்பை பயன்படுத்தி நீங்களும் நானும் பயணிக்க போகிறோம். ஆமென். காரணம், ஜெபம் என்பது ஒரு திறவுகோல். ஒரு வாகனத்துல பயணிக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன போடுவோம்? வாகனத்துல ஏறி அமர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா? பழைய நாட்கள்லாம் ஒரு பெரிய இவ்வளவு நீள கீ இருந்துச்சு. இன்னைக்கு அது சற்று மாறுபட்டு வேற லெவல்ல மாறுகிறது. ஆரம்பத்தில் கீ, அதுக்கப்புறம் பட்டன் சிஸ்டம், அதுக்கப்புறம் டச் வந்துச்சு, அதுக்கப்புறம் சென்சார் வந்துச்சு. இன்னும் எத்தனையோ முறைகள் வந்திருக்கிறது. எத்தனை முறைகள் வந்தாலும் ஒன்றை ஆரம்பித்தால் மட்டுமே அது பயணத்திற்கு தயாராகும். ஆகிய அன்புக்குரியவர்களே, இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி என்கிற பயணத்தினுடைய ஆரம்ப கீ, அதாவது துடுப்பு என்பது பிரேயர். ஜெபம் என்கிற கீயை பயன்படுத்தி நீங்களும் நானும் இந்த பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஆமென். ஸோ ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியுடைய கீ அப்படின்னா பிரேயர். அதைத்தான் நாம் இன்றைக்கு பயன்படுத்த ஆரம்பிக்க போகிறோம். இந்த ஜெபம் என்கிற இந்த திறவுகோலுக்கு பல பரிமாணங்கள் விவிலியத்தில் புதைந்து கிடக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இவைகளை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பரிமாணங்கள் எல்லாம் எபிசோடாக நாம் பார்த்து நாம் பயணிக்க போகிறோம். கவனமாக சிறப்பாக பயணிக்க போகிறோம். அப்படி இது ஜெபத்தினுடைய பரிமாணங்கள் எல்லாம் நாம் கற்றுக்கொள்ளுகிற பொழுது இந்த துடுப்பை நாம் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வோம். இந்த துடுப்பு நம்முடைய வாழ்க்கையில் மாற்ற முடியாத ஒன்றாக மாறப்போகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆகிய அன்புக்குரியவர்களே, இன்று இந்த துடுப்பு என்றால் என்ன, அதாவது ஜெபம் என்றால் என்ன என்பதை மட்டும் நாம் பார்த்து இந்த நாள் பயணத்தை ஓய்வெடுக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஜெபம் என்பது என்ன?
prayer is an integral part of the Christian life. ஜெபம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாகும். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. ஒரு அங்கம், ஒரு பார்ட், இன்டெகிரல் பார்ட். ஜெபம் என்பது ஏதோ ஒரு இணைப்பு அல்ல, மாறாக அது என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அம்சம், ஒரு பகுதி, ஒரு பார்ட். என் உடம்புல ஏதாவது ஒரு பார்ட் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு குறையுள்ள ஒரு மனிதன் என்று சொல்லுவார்கள். அப்படியானால் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாகிய ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடிய ஜெபம் நமது வாழ்க்கையில் இல்லாமல் போகுமானால், அந்த கீ தொலைந்து போகுமானால், அல்லது அந்த கீயை நாம் தொலைத்து விடுவோமேயானால் என்ன சொல்லப்படும்? நமது கிறிஸ்தவ வாழ்க்கை குறையுள்ள ஒரு வாழ்க்கை. என் அன்புக்குரிய சகோதரமே, குறையுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. நிறைவுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். ஆக அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஒரு நிறைவுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்காகவே இந்த பயணத்தை நீங்களும் நானும் இணைந்து பயணிக்க ஆரம்பித்திருக்கிறோம். ஆமென். அதுல முதல்ல ஜெபம் என்கிற துடுப்பு. ஜெபம் என்பது ஏதோ ஒரு கடமைக்காக நான் செய்கிற ஒரு வேலை அல்ல, அல்லது ஒரு கேரக்டர் அல்ல, மாறாக அது என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பார்ட், ஒரு அங்கம், ஒரு பகுதி. ஆமே. வேண்டுமானா எடுத்துக்கலாம், இல்லைன்னா உதறி விடலாம். அப்படி அல்ல, அதல்ல ஜெபம் என்பது. அது அல்ல, அது என்னோடு இணைந்தது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் அவனோடு இணைந்து காணப்படுவது ஜெபம். ஆமென். அன்புக்குரிய சகோதரமே, அழகான ஒரு வார்த்தைகள் சொல்லுவாங்க, ஜெபமில்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வீட்டுக்கு சமம் என்று சொல்லுவார்கள். ஆக என் வாழ்க்கையில ஜெபம் என்கிற துடுப்பு இல்லை அப்படின்னா நான் கூரை இல்லாத வீட்டை போன்று நான் காணப்படுகிறேன். கூரை இல்லாத வீட்டுல என்னென்ன சம்பவங்கள் நடக்கும், என்னென்ன காரியங்கள் அதுல நிகழும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அந்த இல்லத்தை தாக்கும் என்பதெல்லாம் அன்றாட நிகழ்வுகளில் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆக இந்த ஜேர்னியினுடைய முதல் துடுப்பு, ஒரு திறவுகோல் ஜெபம். அந்த ஜெபம் என்பது என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமே தவிர தேவைக்கு பயன்படுத்துகிற ஒரு பொருள் அல்ல, ஒரு நிகழ்வும் அல்ல. இது ஒரு அனுபவம். Prayer is an experience. இது ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. ஜெபம் என்பது விண்ணக கடவுளோடு உறவாடுகிற அற்புதமான ஒரு சேனல். என் விண்ணக தந்தையோடு நான் உறவாட நான் பயன்படுத்துகிற ஒரு சேனல் பிரேயர். எப்படி பிள்ளைகள் பெற்றோரோடு உறவாடுகிறதோ அதை போல நான் என் பரம தகப்பனோடு விண்ணக தந்தையோடு உறவாடுகிற ஒரு அற்புதமான ஒரு நேரம் ஜெப நேரம். அற்புதமான ஒரு சேனல் பிரேயர். ஜெபம் என்பது விண்ணக தந்தையோடு எனக்குள்ள தனிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப். விண்ணக தந்தையோடு எனக்கு காணப்படுகிற ஒரு தனிப்பட்ட உறவு ஜெபம். அன்புக்குரியவர்களே, அநேக நேரத்துல ஜெபத்தை நாம் எப்படியெல்லாமோ வகைப்படுத்துகிறோம். நிறைய காரியங்கள் இருக்கு, நிறைய பரிமாணங்கள் இருக்கு. ஆனா முதல்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஜெபம் என் ஆண்டவரோடு உறவாடுகிற, உரையாடுகிற ஒரு அற்புதமான இனிமையான நேரம் அல்லது இனிமையான அனுபவம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு ஜெபம், அதெல்லாம் நம்ம பின்னாடி எபிசோட்ல பார்க்க போகிறோம். ஆனா முதல்ல நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், ஜெபம் என்பது ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக ஏறெடுக்கப்படுகிற ஒரு கூக்குரல் அல்ல. ஜெபம் என்பது ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக ஏறெடுக்கப்படுகிற ஒரு பெட்டிஷன் அல்ல. மாறாக ஜெபம் என்பது என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பார்ட். அது இஸ் an integral part.
ஆமென். அது என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. அது இல்லைன்னா என் வாழ்க்கை முழுமை அடையாது. ஆக அதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜெபம் என்பது மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையிலான ஒரு ஆன்மீக ஒரு தொடர்பு. ஆமென். இது ஒரு வழிச்சாலை அல்ல, மாறாக இருவழிச்சாலை. Prayer is not one way. இது two way. நிறைய நேரத்தில் நாம் இங்கே மிஸ் பண்றோம். ஜெபம் ஒரு வழிச்சாலை அல்ல, மாறாக இருவழிச்சாலை. நானும் தந்தையும் தந்தை என்னுள்ளும் என்கிற ஒரு இணைப்பை உறுதிப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு சேனல் பிரேயர். நான் தந்தையோடும் தந்தை என்னோடும் உரையாடுகிற ஒரு அற்புதமான இனிமையான மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணம் தான் ஜெபம். இதை அற்புதமாக ஏதேன் தோட்டத்தில் நாம் பார்க்க முடியும். அங்கு அழகான ஒரு ஜெபம் அங்கு காணப்படுகிறது. எப்படி தந்தையாம் கடவுளும் தனது சாயலாய் படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாளும் உரையாடுகிறார்கள், கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். ஆக அங்கு ஒரு அற்புதமான ஒரு ஜெபம் அங்கு நிகழ்கிறது. அது அவர்களுக்கு இனிமையான, சுவையான, மறக்க முடியாத அனுபவமாக அது மாறிவிடுகிறது. ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் தந்தையாம் இறைவன் பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் அங்கு இறங்கி வருகிறார். ஆகிய அன்புக்குரியவர்களே, ஜெபம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு இனிமையான நேரமாக, ஆண்டவரோடு உறவாடுகிற ஒரு நேரமாக, பெட்டிஷனை சப்மிட் பண்ணுகிற நேரம் அல்ல, ஆர்குமெண்ட் பண்ற நேரம் அல்ல, மாறாக என்னை படைத்த தாயின் கருவில் என்னை சுமந்த என் தகப்பனோடு உறவாடுகிற ஒரு அற்புதமான நேரமாக ஜெபம் மாற வேண்டும். ஜெபம் என்பது ஒரு ஆன்மாவின் ஆன்மீக சுவாசம், a spiritual breathing of the soul. ஆமென். அது ஒரு சுவாசம். கிறிஸ்தவனுடைய சுவாசம் ஜெபமாக இருக்க வேண்டும். அழகா சொல்லுவார்கள், அது ஆன்மாவின் ஆன்மீக சுவாசம் என்று சொல்லி. இந்த சுவாச காற்று என்பது தேவைக்கு மட்டும் எனக்குள்ளே போவதல்ல, என்னையும் அறியாமல் நான் சுவாசித்துக் கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிரேயர். ஆகிய அன்புக்குரியவர்களே, ஜெபம் என்றால் என்ன? நாம் பயணிக்க தேர்ந்தெடுத்த முதல் துடுப்பு பிரேயர். ஆமென். The paddle of prayer. ஜெபம் என்பது ஒரு அனுபவம். ஜெபம் என்பது ஒரு ஆன்மீக சுவாச காற்று. ஜெபம் என்பது நானும் என் தந்தையும் உறவாடுகிற ஒரு இனிமையான நேரம். ஆக இந்த இனிமையான நேரத்தை நான் வாஞ்சிக்க வேண்டும். இந்த இனிமையான நேரம் என் வாழ்க்கையில் என்ன செய்யும்? நான் எப்படி தந்தையோடு உறவாட முடியும்? ஜெப நேரத்தை எப்படி இனிமையான நேரமாக மாற்றுவது என்பதை குறித்தெல்லாம் வருகிற எபிசோடுகளில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இந்த ஜெபம் என்கிற துடுப்பை பயன்படுத்த பயணிக்க ஆயத்தமாவோம். ஜெபத்தை குறித்த உங்களுடைய எண்ணங்களை சற்று மாற்றிக்கொண்டு, ஜெபம் என்பது என் வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம், என் ஆன்மாவின் ஒரு சுவாச காற்று, தந்தையோடு நான் உறவாடுகிற ஒரு இனிமையான நேரம் என்பதை உள்ளத்திலே பதிய வைத்து பயணிப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீரே இம்மட்டும் எங்களை தாங்கி வழிநடத்தி வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு ஆன்மீக ஒரு ஆவிக்குரிய பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் ஜெபம் என்கிற திறவுகோலை பயன்படுத்தி, ஜெபம் என்கிற துடுப்பை பயன்படுத்தி பயணிக்க ஆரம்பித்திருக்கிறோம். ஜெபத்தை குறித்து தெளிவான ஒரு மனநிலையை நீர் எங்களுக்கு உருவாக்குவீராக. நீரே கரம் பிடித்து எங்களை பயணிக்க உதவி செய்வீராக.
உமது கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆவிக்குரிய பயணம் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் மாறட்டும். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இரட்சகர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் பெயர் நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.